முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, வெண்ணெய் திரண்டு வரும் நேரத்தில் பானையை உடைத்து விடாதே என்று கூறுவது போல உன்னுடைய வாழ்க்கையை நீயே கெடுத்து கொள்ளாதே. எதற்காக இப்படி சொல்கிறேன் என்று உனக்கு புரியவில்லையா? இதை முழுமையாக கேள் தங்கமே. நான் சொல்ல வருவது உனக்கே புரியும். சில சமயங்களில் உன் வாழ்க்கையை நீயே கெடுத்து கொள்வதற்கு போல உன்னுடைய பேச்சுக்களும் உன்னுடைய செயல்களும் இருக்கின்றது. நீயே அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னுடைய நாவிலிருந்தும் வரும் வார்த்தைகள் அந்த அமைதியை குலைத்து விடுகின்றன. பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும், கோபப்படக்கூடாது என்று மனதிற்குள் சொல்கின்றாயே தவிர ஒரு விஷயம் நடந்துவிட்டால் பல வார்த்தைகள் உன் வாயிலிருந்து என்ன வருகிறது என்று தெரியாமல் அளவு கடந்த கோபம் வருகின்றது. கோபத்தில் வார்த்தைகளை எக்கச்சக்கமாக விட்டு விடுகின்றாய். பின்பு வருத்தப்பட்டாலும் அது உபயோகம் இல்லை. பேசிய வார்த்தைகளை மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது அல்லவா? அதே போலத்தான் உன் வாழ்க்கையை நீயே இப்படி வார்த்தைகளால் பேசி பேசி கெடுத்து கொள்ளாதே என்று கூறுகின்றேன். சிலர் உன் மீது வைத்திருக்கும் அன்பை நீ புறக்கணிக்கின்றாய். சிலர் உன்னிடத்தில் பேசுவதற்கே பயம் கொள்கின்றார்கள். இவரிடத்தில் பேசினால் இவர் சட்டென்று ஏதாவது வார்த்தையை விட்டு விடுவார், கோபப்பட்டு விடுவார். எதற்காக இவரிடத்தில் பேசிக்கொண்டு எந்த பயனும் இல்லை என்று நினைத்து கொண்டு சிலர் உன்னிடத்தில் பேசுவதையே நிறுத்திவிட்டார்கள். உன்னுடைய துணைக்கும் உனக்கும் சண்டை வந்தால் சற்று பொறுமையை கடைபிடி. அவர் உன்னை மறந்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் நிலை வரும்பொழுதும் உன்னுடைய வார்த்தைகளால் பேசி பேசி அவர் மனதை அதிக அளவிற்கு காயப்படுத்தி அவர் உன்னை வேண்டாம் என்று சொல்லும் நிலைக்கு தள்ளிவிட்டு விடாதே. பொறுமையாக இரு. பொறுமையாக இருந்தால் நிச்சயம் நீ அனைத்தையும் வெல்லலாம். பொறுமை காப்பவன் என்றும் வாழ்க்கையில் தோற்று போனதாக சரித்திரமே இல்லை. சில சமயங்களில் உனக்கும் உன் துணைக்கும் சண்டை வருவது இயல்புத்தான், அனைவரது வாழ்க்கையிலும் நடப்பதுதான். சில தவறுகளை நீயே செய்திருந்தாலும் அவர் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்பொழுது நீ தவறே செய்யாதது போல பேசி அவரை மீண்டும் கோபத்துக்கு ஆளாக்குகின்றாய். ஒருவேளை சில சமயங்களில் அவரே தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை மட்டும் சுட்டிக்காட்டாமல் பழையவை நடந்தவைகளை அத்தனையும் அவரிடத்தில் சொல்லி அவரை காயப்படுத்தி அவர் மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய நாவில் இருந்து வரும் சொற்கள் அனைத்தும் நல்லதுக்கல்ல தங்கமே. சில சமயங்களில் நீ கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை கவனமாக பிரயோகிக்க வேண்டும். வார்த்தைகளை கொட்ட முடியுமே தவிர அள்ள முடியாது. அதனால் உன் வாழ்க்கையை நீயே கெடுத்து கொள்ளாதே. அனைவரிடத்திலும் கெட்ட பெயரை வாங்கி கொள்ளாதே. உன்னுடைய குணம் எவ்வளவு நல்லவையாக இருந்தாலும் சில பேச்சுக்களால் இவரா என்று கூறும் அளவிற்கு உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. அனைத்தையும் அடியோடு நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கையில் நல்லது எதுவோ அதை பார். சற்று கோபத்தை குறைத்துக்கொள். அதுவே உனக்கு இப்பொழுது நல்லது. உன் அப்பா அனைத்தையும் காரணத்தோடு தான் சொல்கின்றேன், கேட்டுக்கொள். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.